வேதத்தில் ஆண்டவர் ரொம்ப அழகாய் நமக்கு வார்த்தைகள் சொல்கிறது. அப்படின்னா நம்முடைய நினைவுகளை ஆண்டவர் அறிகிறவர். வேதம் சொல்லுகிறது, நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுவதற்கும் அதிகமாய் செய்வேன். பொதுவாக நம்ம ஜெபத்திற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். அப்படின்னா எதுக்காக அப்படின்னு சொன்னால், நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மை தேடி வருவார்கள். அப்போ நம்ம ஏன் ஜெபம் பண்றோம் அப்படின்னு சொன்னால், அந்த ஜெபம் கேட்கப்படும் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கவனிக்கிறார் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அதே போல ஆண்டவர் அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுவதற்கும். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய ஜெபத்தை மட்டும் இல்ல, நம்முடைய நினைவுகளை கூட ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அவர் அறிந்து நம்முடைய நினைவுகளை கர்த்தர் சரி செய்கிறார். அப்போ நம்ம நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் நன்மையானதை நினைக்கணும். அதைத்தான் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அதையே சிந்தித்து கொண்டிருங்கள். அப்போ ஒரு மனுஷனுடைய நினைவு எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். ஒரு மனுஷனுடைய நினைவு எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அப்போ உங்களுடைய வாழ்க்கையினுடைய உயர்வுக்கான பெரிய படி என்ன அப்படின்னா, இந்த திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா யோசிக்கிறது, நினைக்கிறது. அப்போ ஒரு புதிய வருஷத்துக்குள்ள நம்ம சந்திக்க போகிறோம். நெக்ஸ்ட் இயரை குறித்து ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும்னா, நம்ம நினைக்கணும். எப்படி நினைக்கணும்னா, நல்ல காரியத்தை குறித்து கர்த்தருடைய பிள்ளைகள் நினைக்கணும். ஆனால் நம்முடைய சிந்தைகள் நிறைய பேருக்குள்ள எப்படி இருக்குன்னா, ரொம்ப கெட்ட சிந்தையா இருக்குது. தேவையில்லாததெல்லாம் நினைப்போம், வேண்டாததெல்லாம் நினைப்போம், சத்துருக்களுடைய காரியத்தை எல்லாம் நினைப்போம், அதையும் இதையும் ரொம்ப போட்டு நினைப்போம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இல்லவே இல்லை, நம்ம அப்படி நினைக்க கூடாது. எப்படி நினைக்கணும் அப்படின்னா, கர்த்தர் எனக்கு செய்ய போகிற அந்த விஷனை குறித்து கர்த்தரிடத்திலே நினைக்கணும். ஆமேன். நான் ரொம்ப மன அழுத்தத்திற்குள்ளே இருந்து, அந்த மன அழுத்தத்திற்குள்ளே இருந்து வெளியே வர்றதற்கு எனக்கு ரொம்ப ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது என்ன அப்படின்னா, இந்த நினைவை மாற்றுறதுக்காக தான் ஆண்டவர் முதல்ல கற்றுக் கொடுத்தார். அப்படின்னா அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த மன அழுத்தம் வரும்போது என்னுடைய நினைவு முழுக்க நெகட்டிவாகவே யோசிக்கும், எதிர்மறையாகவே யோசிக்கும். எப்போ நினைச்சாலும் நம்ம செத்துருவோமோ அப்படின்னு தோணும், எப்போ நினைச்சாலும் நம்ம எழும்ப முடியாதுன்னு தோணும், எப்ப நினைச்சாலும் நமக்கு இந்த வயசுலயே இப்படி ஒரு வியாதியா அப்படின்னு தோணும். அப்போ ஒரு நிமிஷத்துக்கு ஒரு டைம் என்னுடைய சிந்தையில என்ன ஓடும்னா, அப்படியே எதிர்மறையான எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கும். ஐயோ நம்ம வளர மாட்டோம், ஐயோ நம்ம ஊழியம் செய்ய மாட்டோம், ஐயோ நம்ம சுகமா இருக்க மாட்டோம், இப்படின்னு கண்டினியூவா வந்துட்டே இருந்துச்சு. இப்போ ஆண்டவர் என்னுடைய இருதயத்துல ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தாரு. என்ன கற்றுக் கொடுத்தாருன்னா, முதல்ல நீ என்ன பண்ண அப்படின்னா, உன்னுடைய நினைவுகளை மாற்று, உன்னுடைய நினைவுகளை மாற்று. நீ இப்படி யோசிச்சுட்டு இருக்காத, நீ இப்படி யோசிச்சுட்டு இருந்த அப்படின்னு சொன்னா இந்த யோசனை உன்னை கீழே கீழே கொண்டு போயிடும். அதற்கு மாறாக நீ என்ன யோசி அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நினைச்சா என்னை ஆசீர்வதிக்க முடியும், ஆண்டவர் நினைச்சா என்னை நிறுத்த முடியும். மரித்த லாசருவை உயிரோடு எழுத்த ஆண்டவருக்கு என் வாழ்க்கையை மாற்ற முடியாதா? அந்த வெறுமையான கற்சாடிகளை நினைப்புற ஆண்டவருக்கு என் வாழ்க்கைய அப்படின்னு ஒரு பக்கத்துல, அப்படியே ஒரு பக்கத்துல வேதத்திலே இருக்கிறது, இன்னொரு பக்கத்துல வேதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் அவங்கள நினைக்க ஆரம்பித்தேன். அப்போஸ்தலனாகிய பவுலை பாருங்க, இவ்வளோ பெரிய பிரச்சனை அவன் சோர்ந்து போகல, இல்லை திரும்ப நின்னான்ல, தைரியமாக நின்னான்ல. அவன் ஆராதிக்கிற தேவனை தானே நீ ஆராதிக்கிற, ஏன் ஒன்னால நிற்க முடியாதா? ஒன்னால நிற்க முடியும். அப்போ ஒரு 3 விதத்தில் நான் யோசித்தேன். ஒன்று, என்னுடைய பர்சனலாக இந்த மாதிரி ஆண்டவர் நினைவை மாற்றினார். நம்பர் 2, இரண்டாவது, வேதத்தில் இருக்கிற நிறைய பரிசுத்தவான்களை வச்சு என்னுடைய நினைவை நானே மோட்டிவேட் பண்ண ஆரம்பிச்சேன். மூணாவது, நம்முடைய இப்போ இருக்கிற காலத்தில், ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுலை நான் பார்க்கல, பேதுருவை நான் பார்க்கல, அந்த சமாரிய ஸ்திரியை நான் பார்க்கல. அப்போ இப்போ என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி யார் இருக்கா அப்படின்னா, நிறைய பரிசுத்தவான்கள், நிறைய ஊழியர்கள். அவர்களுடைய ஊழியத்திலே அவங்க ஆரம்பிச்ச அந்த காலகட்டம்
அவர்களுக்கு வந்த போராட்டம், அவர்களுக்கு வந்த வியாதி, அவர்களுக்கு வந்த பிரச்சனை, இது எல்லாம் நினைச்சு இவ்வளவு பிரச்சனையிலையும் இந்த ஊழியக்காரன் நின்று இருக்கிறார்ல, இவ்வளவு பிரச்சனையிலையும் இவர் ஆண்டவர் தாண்ட பண்ணி இருக்கிறார்ல, என் கண்ணு முன்னாடி இருக்கிற இந்த ஊழியக்காரரே இவ்வளவு பெரிய சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் அவரை கொண்டு வர முடியும்னா என்னையும் அவர் கொண்டு வர முடியும். அதைத்தான் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சுற்றி நெருங்கி நிற்க, ஆமேன், விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற அவரை நோக்கி நாம் நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையாய் ஓட கடவோம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க நினைங்க, நீங்க நினைங்க. முதல்ல உங்களுடைய வாழ்க்கையை குறிச்ச ஒரு நினைப்புக்குள்ள வாங்க. உங்களை குறித்து கெட்டதை நினைக்காதீங்க, உங்களை குறிச்ச அசுத்தத்தை நினைக்காதீங்க, அவங்க பேசுகிறத நீங்க நினைக்காதீங்க. உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டத்தை நீங்க நினைங்க. ஆண்டவர் உங்களை அழைச்ச அழைப்பை நீங்க நினைங்க. ஆண்டவர் பெரியவர் என்கிற நினைங்க. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா, நான் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுவதற்கும் அதிகமாய் செய்கிறவர். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுவதற்கும் அதிகமாய் செய்கிறவர். விசுவாசிக்கிறீர்களா? ஆண்டவரே, எனக்கு ஒரு கிருபையை தாரும், என்ன குறித்து என்ன கொடுங்கன்னா ஒரு நல்ல நினைப்பை கொடுங்க. என்னுடைய நினைவை ஆளுகை செய்யுங்க, என்னுடைய சிந்தையை ஆளுகை செய்யுங்க. அப்போ ஒரு புதிய வருஷத்துக்குள்ள நம்ம போறோம். இந்த 100 days முடிஞ்சிட்டு ஒரு நியூ இயருக்குள்ள போறோம். அப்போ அந்த புது வருஷத்துக்குள்ள நீங்க போகும்போது ஃபர்ஸ்ட் நீங்க பரிசுத்தமாக்க வேண்டிய இடம் எங்க அப்படின்னா, சிந்தையில தான் நீங்க பரிசுத்தமாகணும், சிந்தையில தான் நீங்க கிளியர் ஆகணும். அப்போ உங்களுடைய எண்ணம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்க நினைவு மாறலன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், நீங்க மாற முடியாது, நீங்க எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. உங்களுடைய முழு வாழ்க்கையும் எதை நோக்கி நகரும், உங்களுடைய உயர்வு எதை நோக்கி இருக்கும்னா, நீங்க யோசிக்கிறத நோக்கி தான் உங்களுக்கு நகரும். பாருங்க, இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு 10 லட்சம் ரூபாய் உங்க கையில இருக்குது, இன்னொருத்தருடைய கையில நல்ல ஐடியா இருக்கிறவருடைய கையில ஒரு 10 லட்சம் ரூபாய் இருக்குது. 2 பேருடைய கையில 10 லட்சம். ஒருத்தர் யோசிக்கவே தெரியாத ஒருத்தருடைய கையில 10 லட்சம் ரூபாய். இவங்க 2 பேருக்கும் ஒருத்தர் ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாரு. என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னா, 2 பேரும் வீடு கட்டுங்க அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாருன்னு வச்சுங்களேன். இந்த 10 லட்சம் ரூபாய் கையில கொடுத்து நீங்க வீடு கட்டுங்க. ஆனா யோசனை இருக்கிற ஆளு, திங்க் பண்ற மனுஷன், ஐடியா பண்ற மனுஷன் என்ன பண்ணுவாரு தெரியுமா? அவர் வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உட்கார்ந்து அவர் யோசிப்பார். எந்த இடத்துல எந்த செவர் வரணும், எந்த இடத்துல எந்த லைட் மாட்டணும், எந்த இடத்துல எப்படி டிசைன் பண்ண நல்லா இருக்கும், எவ்வளவு ஹைட் வச்சா நல்லா இருக்கும், இந்த மாதிரி அவர் அதுக்கு பேர் தான் ஆர்கிடெக்ட். அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்னா யோசிப்பார். இப்போ யோசிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொருத்தருக்கு கையில 10 லட்சம் கொடுத்து தெரியுமா, அவங்க சில நம்மள மாதிரி ஒரு சில கேஸா இருப்பாங்க. அவங்களுக்கு யோசிக்கலாம் தெரியாது. அவங்களுக்கு எடுத்தோன்னே ஒரு வீடுன்னு நினைச்ச உடனே ஒரு பெட்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு, ஒரு பாத்ரூம், டாய்லெட் அட்டாச்சு, அவ்வளோதான், அதோட முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், காசை கொடுத்தா அடுத்த நேரத்தில் கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு வேற எந்த யோசனையும் இருக்காது. இவங்க 2 பேரும் கட்டின அந்த மாளிகை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, இந்த யோசனையோட பண்ணி இருக்கிறத பார்த்தா நமக்கு என்னவா இருக்கும்னா பிரம்மாண்டமாக இருக்கும். அதில் குடியிருக்கலான்னு தோணும், அதில் ரொம்ப வருஷம் டிராவல் பண்ணலான்னு தோணும். அதே நேரத்தில் இந்த யோசனையே இல்லாம பண்ணினாரு பாருங்க, கட்டும்போது நல்லா தான் இருக்கும், ஆனா கொஞ்ச நாளையிலே எல்லாருக்கும் என்ன பண்ணுவோம்னா ரொம்ப போர் அடிச்சிடும். அப்போ ஆண்டவர் இன்றைக்கு யாரோ ஒருத்தரிடத்துல பேசுறாரு. என்னன்னா, அவர் ஜெபத்தை கேட்கிறவர் மட்டுமல்ல, நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிறவர். இதுவரைக்கும் நீங்களும் நானும் ஒரு தேவனை அறிந்திருக்கிறோம், நாம் வேண்டிக் கொள்ளுவதை தருவார் என்கிற தேவனை அறிந்திருக்கிறோம். ஆனா இன்றைக்கு கர்த்தர் இன்னொரு அறிவை கொடுக்கிறார். நீ நினைப்பதை கொடுக்கிற கர்த்தரை ஆராதிக்கிறோம். உங்கள் நினைவுகளை அறிந்திருக்கிற கர்த்தரை ஆராதிக்கிறோம். என்னுடைய நினைவுகளை அங்கீகரிக்கிற கர்த்தரை ஆராதிக்கிறோம். நான் நம்புறேன், உங்க பிள்ளைய குறித்து நீங்க யோசிக்கிற காரியத்தை, சூழ்நிலை சரியில்லைன்னாலும் கர்த்தர் அந்த காரியத்தை செய்வார். உங்க எதிர்காலத்தை குறித்து நீங்க யோசிக்கிற காரியத்தை ஆண்டவர் நிலைப்படுத்துவார்.
நிலைப்படுத்துவார். உங்களுடைய பிசினஸ் குறித்து நீங்க யோசிக்கிற காரியத்தை நீங்க நிலைப்படுத்துவார். இன்றைக்கு ஒன்றும் பார்க்காமல் இருந்தாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், ஏற்ற நேரம் வரும்போது நீங்க நினைத்த அந்த காரியம் கைகூடி வரும் என்று நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஆமென். உங்களுடைய நினைவுக்கு உயிர் கொடுக்கிற கர்த்தர், உங்க நினைவை அங்கீகரிக்கிற கர்த்தர், உங்க மனசுல ஏற்பட்ட அந்த யோசனையை நிலைப்படுத்துகிற கர்த்தர். ஏன் அப்படின்னா அவர்தான் அதை உருவாக்குற தேவன். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு என்ன ஜெபிக்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஜெபத்தோட நம்ம செய்திக்குள்ள போறோம். இயேசுவே, என்னுடைய நினைவை நீர் ஆளுகை செய்யும். சொல்லுங்க, என்னுடைய நினைவை நீர் ஆளுகை செய்யும். நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் நல்லா திங்க் பண்ணணும். சொல்லுங்க, நான் நல்லா யோசிக்கணும். இந்த காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். இனி நஷ்டமாகாம இருக்கிறதுக்கு நான் யோசிக்கணும். எனக்கு ஒரு விஸ்டம், எனக்கு ஒரு என்னோட யோசனையை பெருக பண்ணுகிற கர்த்தர். எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? அப்ப இதை மறக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிறவர். நீங்க நினைச்ச காரியம் கைகூடி வர பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். நீங்க எந்த காரியத்தை எல்லாம் நினைக்கிறீர்களோ அந்த காரியம் கர்த்தரால் நடக்கும். ஆமென். யாருக்குள்ளையும் ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டிய ஆலயத்திற்குள்ள வைக்கணும்னு ஒரு நினைப்பு வரல. ஆனா யாருக்கு வந்துச்சுன்னா, தாவீதுக்குள்ள ஒரு நினைப்பு வருது. நானும் பெரிய மாளிகையில இருக்கிறேன், ஆனா ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி இப்படி எப்படி இருக்கலாம்? அந்த நினைப்பு அவனுக்குள்ள வருது பாருங்க. அவனுடைய கை ரத்தம் சிந்தின கையா இருந்தாலும் அந்த மனுஷனுடைய ஒரு நினைவை ஆண்டவர் அங்கீகரித்து கர்த்தர் சொல்றாரு, உன் கர்ப்ப பிறப்பின் மூலமாய் நான் அந்த காரியத்தை செய்வேன். காரணம், நான் ஆராதிக்கிற தேவன் நினைவுகளை அறிகிற கர்த்தர். அப்படியே கைகளை மேல உயர்த்தி தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் இப்பொழுது உங்க குடும்பத்தை குறிச்ச ஒரு நினைவை கர்த்தர் தரப்போறார். உங்க பிள்ளைகளை குறிச்ச ஒரு நினைவை கர்த்தர் தரப்போறார். ஆமென். அந்த தேவையில்லாத அந்த நினைவுகளை கர்த்தர் இப்பொழுது எடுத்து போட போறாரு. அந்த அவிசுவாசமான நினைவுகளை ஆண்டவர் இப்ப எடுத்து போட போறாரு. மகளே, நீ அவிசுவாசமா நீ நினைக்காத. மகனே, நீ எதிர்மறையா நினைக்காத. நீ அந்த நெகட்டிவா நீ நினைக்காத. சத்துரு ஒன்னு அப்படிதான் கொண்டு போக நினைக்கிறான். ஆனா கர்த்தர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், உன்னுடைய நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன். உன்னுடைய நினைவுகளை நீர் மாற்றிக்கொள். உன்னுடைய நினைவுகளிலே கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். சத்தமா சத்தமா ஜெபத்தோடு கூட இப்பொழுது அந்த சிந்தையில ஒரு பரிசுத்தம் உண்டாவதாக, பரிசுத்தம் உண்டாவதாக. இயேசுவே, அந்த சிந்தையில ஆளுகை செய்கிற அந்த வல்லமைகள் இப்பொழுது அழிந்து போவதாக. தேவையில்லாத காரியத்தை சிந்திக்க வைத்து என் பிள்ளைய உட்கார வச்சிருக்கிற அந்த சக்திகள் அழிவதாக. நீங்க ஜெபம் பண்ண கர்த்தர் கிருபை தருவாராக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒழுக்கம் உள்ளவைகளை சிந்திக்கிறதற்கு ஒரு பலன் இப்பொழுது உண்டாவதாக. ஆமென் ஆமென். ஜெபிக்க அது நடக்கட்டும். சொல்லுங்க, இயேசுவே, அந்த காரியத்தை கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிடுகிறவர். இப்பொழுது எல்லாருடைய சிந்தைகளையும் ஆளுகை செய்கிற கர்த்தர் எங்கள் மத்தியிலே கடந்து வருவீராக, கடந்து வந்து வருவீராக. இயேசுவே, இப்பொழுது அந்த சிந்தை உம்முடைய சிந்தையாய் மாற்றப்படட்டும். ஒரு விஷனை கொடுங்க ஆண்டவரே. ஓ ஆண்டவரே, ஒரு எதிர்காலத்தை குறிச்ச ஒரு டிசைனை எங்க பிள்ளைகளுக்கு நீர் தரப்போகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். பாடுவோம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆறும் சுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். ஆறும் சுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன், தினமும் துதி. கைகளை மேல தட்டி ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன்.
ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறே. மேலானது உன் பேரன்பு, உயிரிலும் மேலானது. மேலானது உயிரிலும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். சொல்லும் உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாள். கைகளை மேல ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். பாடு. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். சொல்லுவோம். தேவனே நீ என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். பாடுங்க எல்லாரும். தேவனை நீ வல்லமை காண்கிறே, மகிமையை வாங்கிறே. வல்லமை காண்கிறே, வல்லமை காண்கிறே. வல்லமை காண். கைகளை மேல தட்டி ஆனந்த களிப்புள் உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். பாடுவோம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். நீர்தானே என் துணையானி, நிழலில் களி கூறுவே. சொல்லுங்க. என் துணையா நிழலில் களி கூறுவே. உறுதியாய் பற்றிக் கொண்டே பலக்கரம் தாங்கு. பற்றிக் கொண்டே வாலக்காரம் தாங்குதையா. என் வாலக்காரம் தாங்குதையா. வாலக்காரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆறும் சுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறே. ஆறும் சுவை உணவு திருப்தி அடைகிறே. தினமும் துதிக்கிறே, தினமும் துதிக்கிறே.